எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, எங்கள் கூட்டணியே அதை சிதைத்து விடாது. ஏன்னா எங்கள் நோக்கம் வந்து பிஜேபியை வீழ்த்துவது. தமிழக முதல்வர் முன்னெடுத்திருக்கிற இந்த அரசியல் தமிழ்நாட்டு நலனுக்கானது மட்டுமல்ல, இந்திய நலனுக்கானது. நாடாளுமன்ற விழுமியங்கள் இன்றைக்கு நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது. நாடாளுமன்ற நிறுவனங்கள் இன்றைக்கு நெருக்கடிக்குள்ளாகிவிட்டது. ஆளுநரே சாட்சி அதற்கு. முதல்வர் அதிகாரத்தின் வடிவம், ஆளுநர் நியமனத்தின் வடிவம். ஆனா அதிகார வர்க்கத்தின் அந்த மக்கள் அதிகாரத்தை கடக்கிறார் ஆளுநர். மக்கள் அதிகாரத்தின் தலையறையில அமர பார்க்கிறார். இவர் ஒரு நியமன வடிவம் தான். ஆனா மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் முதல்வர். ஆனா இந்த இரட்டை ஆட்சி முறைக்கு ஒன்றிய அரசு முயற்சிக்கிறது கவர்னர் மூலம். இதெல்லாம் ஜனநாயக விரோத செயல். சட்டத்தின் ஆட்சி முறை சிதைக்கிறார்கள். நீங்க என்ன ஒரு பெரிய 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 நிறுவனங்களை கையில் வைத்துக் கொண்டு மிரட்டுறீங்க? நீங்க சோதனை என்ற பேர்ல மிரட்டுறீங்க. உங்க கட்சியில சேர்ந்து விட்டா மறுநாளே அதெல்லாம் கைவிட்டுறீங்க. ஏராளமான பட்டியலை தர முடியும் நமக்கு நாட்டுல. வேறொரு எதிர்கட்சியாக இருக்கிற போது அவர் வீடு சோதனைக்குள்ளாகிறது. அவரை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள், அவரை நெருக்குகிறார்கள். பிஜேபியில சேர்ந்துட்டா உடனே அவர் புனிதமாகி விடுகிறார். இதற்கு பட்டியல் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் இந்தியா. உலகத்திலேயே அமெரிக்கா பிரிட்டனுடன் நீங்கள் ஒப்பிட்டால் இந்திய நாடாளுமன்றம் மிக சிறந்தது. ஆனா அத்தகைய நாடாளுமன்றத்தில் மாண்புமிகு பிரதமர் அதிகாரத்துக்கு வந்ததிலிருந்து, பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து வெறும் குரல் வாக்கெடுப்பிலேயே மசோதாக்கள் நிறைவேறுகிறது. வெறும் கைகளை தூக்கியே மசோதாக்கள் நிறைவேறுகிறது. இதற்கும் சாட்சி தேவையில்லை. நம் கண் முன்னால் பார்க்கிறோம். இவையெல்லாம் நாடாளுமன்றத்தை நெருக்கடிக்குள்ளாக்குவது. எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறார் பிரதமர். 5 ஆண்டு திட்டம் கலைக்கப்பட்டு அந்த அதிகாரம் பிரதமரிடம் இருக்கிறது. இது நாடு இந்தியா என்பது என்ன? மாநிலங்களின் கூட்டிசைவு. மாநிலங்கள் தான் அதிகாரத்தை தருகிறது, மாநிலங்கள் தான் செல்வ வளங்களை தருகிறது. ஆனால் எங்களுக்கு நீங்க நிதியை சொட்டு சொட்டா தரீங்க. நீங்க ஒரு அறிக்கையை கொடுங்க, வெள்ளை அறிக்கை. நீங்க பீகாருக்கு ஊபிக்கு தந்த நிதி எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு தந்த நிதி எவ்வளவு? எனவேதான் முதல்வர் தடுமாறாரு நான் சொன்னேன். வாக்குறுதிகள் நிறைவேற்றிருந்தாலும் இன்னும் நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு காரணம் தமிழகம் கேட்கிற நிதியை நீங்கள் தரல, எங்களுக்கு வர வேண்டிய நிதியும் வரல. கொடுத்த நீங்க கணக்கு சொல்றீங்க. அப்புறம் ஒரு அறிக்கையை கொடுங்க. நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கை சொல்லலாம் அல்லவா? ஊபிக்கு தந்தது எவ்வளவு, பீகாருக்கு தந்தது எவ்வளவு, தமிழ்நாட்டிற்கு தந்தது எவ்வளவு? பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களுக்கு நீங்கள் கேட்காமலே கொடுத்தது எவ்வளவு? நாங்கள் கேட்டும் கொடுக்காதது எவ்வளவு? இது ஒரு வெள்ளரிக்கை நீங்க தரலாமே, பார்லிமெண்ட்லயே தரலாமே. ஏன் நீங்க பைபாஸ் பண்றீங்க, கடந்து செல்றீங்க? உங்களிடம் அறம் இல்லை, அரசியல் அறம் இல்லை. ஒன்றிய அரசிடம் அரசியல் அறம் இல்லை. மாநிலங்களை அது நெருக்கடிக்குள்ளாக்குறது, குறிப்பாக தமிழ்நாட்டை. எனவேதான் முதல்வர் துவக்கி இருக்கிற போருக்கு நாங்கள் அருகில் இருக்கிறோம்.